இது அப்படின்னா இவன் தான் மாதராவா? நீங்க என்ன இந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸுவோட சூத்திரத்தையே மாத்தி வச்சிருக்கீங்க? இன்னொரு நாள் சொல்றேன். ஏன் இவ்வளவு தாமதமாகுது? மாதரா இப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனும் ஒரு ஷேடோ க்ளோன் தான். உண்மையானவன் எங்க இருக்கா ஒபிட்டோ? இவன் எங்க இருக்கான்னு அப்ப அவங்க அங்க இருந்த எல்லாருக்குமே என்ன ஆச்சு? அங்க இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு வேணும்னா நீங்க விளையாடுங்க. ஒபிட்டோ 8 Tailsையும் 9 Tailsையும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த திட்டத்தை நிறைவேத்தின? இவனுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கு? நீ அவசரப்பட்டுட்ட ஒபிட்டோ. உன்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு திட்டம் இருக்கணும். இவ்வளவு நேரம் நீ தனியா என்ன பண்ணிட்டு இருந்த? நம்ம நாகட்டோ இங்க. அவன் ஒரு மிகப்பெரிய துரோகி. யாரையும் என்னால நம்ப முடியாது. 8 Tailsையும் 9 Tailsையும் நான் பிடிக்கிறேன். ஏற்கனவே உயிரை விட்டவங்க மொத்தவங்க உயிரை எடுக்க ஆசைப்படக்கூடாது. என்ன இது ஒண்ணுமே ஆகல. Uchiha Reflection. அந்த 8 Tailsையும் 9 Tailsையும் நான் பிடிக்கிறேன். ஒபிட்டோ, அவங்கள நீ பாத்துக்கோ. ஒபிட்டோ, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ எதுக்காக இவனோட சேர்ந்த? நான் செத்து போயிட்டேனா? நான் எங்க இருக்கேன்? வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல போராடிக்கிட்டு இருக்க உச்சியா. தாத்தா, நீங்களும் உச்சிஹாவா? நானும் உச்சியாதான். ஆமா, என்ன இடம் இது? இருட்டுல எங்க இருக்கேன்னே புரிய மாட்டேங்குது. ஆமா, நீங்க யாரு? நீங்க தான் அந்த மரணம் என்ன கொண்டு போக வந்திருக்கேன்னு எதையாவது சொல்லி என்ன தயவு செஞ்சு சிரிக்க மட்டும் வச்சிடாதீங்க தாத்தா. எனக்கு சாக விருப்பம் இல்ல. உங்க கையில பெரிய கோடாலி அருவாளை மறைச்சு வச்சிருக்கீங்க, நான் பாத்துட்டேன். நீங்க கண்டிப்பா மரணம் தான். எங்க ஊர்ல உள்ள எல்லா வயசானவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணுனா நான் தான் போய் நிப்பேன், தெரியுமா? நான் எவ்வளவு நல்லதும் பண்ணிருக்கேன், அதையும் நினைச்சு பாருங்க. நீங்க பாட்டுக்கு என்ன நரகத்துக்கு அமிச்சிடாதீங்க. உன்னால வலிய உணர முடியுதுன்னா அப்ப நீ இன்னும் உயிரோட இருக்கன்னு அர்த்தம். அந்த கல்லுக்கடியில நீ எப்படி நசுங்காம இருந்தான்னு தெரியல. என்னை எப்படி நீங்க காப்பாத்துனீங்க? நான் ஒரு சுரங்க பாதையை உருவாக்கி வச்சிருந்தேன். பக்கத்துலதான் அந்த உடஞ்ச பாறை இருந்தது. அத முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை சரிப்படுத்தி இருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் தேவையில்லை. அதுக்கு பதிலா நான் கேட்கிற உதவியை நீ செஞ்சு கொடுத்தா போதும். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க பெரியவரே. உங்களுக்கு பாத்ரூம் போக நான் உதவணுமா? அப்போ அதுவும் தான் பண்ணணும். இப்ப நான் உயிரோட இருக்கேங்கிறதுனால திரும்பவும் லீவ் வில்லேஜுக்கே போய் ஆகணும்ல. அங்க ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு. எனக்கு ஷேரிங்னு கிடைச்சிருச்சு. இதை வச்சு நான் என் நண்பர்களை நல்லபடியா பாதுகாப்பேன். உன் நண்பர்களை நல்லாவே பாதுகாப்பியா? ஆமா, என் கடமை இல்ல. நீ இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஷினோபியா செயல்படுறது ரொம்ப கஷ்டம். அதான் இப்போ என்கிட்ட என்னோட ஒரு கண்ணு இருக்குல்ல. இந்த உடம்ப வச்சு என்னால பலமா தாக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. நடைமுறைய புரிஞ்சுக்க. இந்த உலகத்துல எதுவுமே உன் திட்டப்படி போகாது. நீ தொடர்ந்து இந்த வாழ்க்கைய வாழும் போதுதான் அந்த வாழ்க்கையில வலியும் சோகமும் நிறைவேறாத ஆசையும் மட்டும்தான் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்குவ. அமைதி நிலவணுங்கிற ஒரு சுயநலமான எண்ணம் தான் போர் உருவாகிறதுக்கான காரணமே. இப்படித்தான் அன்பை பாதுகாக்க வெறுப்புங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. சரிதான், இந்தா தாத்துறாரு. இவர்கிட்ட லேசா பேச்சு கொடுத்ததுக்கே இன்னைக்கு பூரா பேசி இம்சை பண்ணுவாரு போல இருக்கே. இப்ப நாம எங்க இருக்கோம்னு சொல்ல முடியுமா? உனக்கு இங்க காயம் ஏற்பட்டதால உனக்கு பதிலா வேற ஒருத்தர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அதான உண்மை. தயவு செஞ்சு இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. இதுக்கு மேல என்னால இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீங்க இருந்து தாராளமா கிளம்பலாம். அதுக்கு முதல்ல உன்னால நகர முடியணும். இங்க ஏதோ ஒரு விஷயம் சுத்தமா சரியில்லை. ஷரிங்கனை வச்சுக்கிட்டு இந்த தாத்தா இந்த இடத்துல தன்னந்தனியா என்ன பண்ணிட்டு இருக்காரு? உண்மையை சொல்லுங்க, நீங்க ரோப் நிஞ்சா தானே? நான் தான் உச்சியாவுடைய கோஸ்ட், மாதரா உச்சியா.
ஃபாதராவா? என்னோட முன்னோரான